ஃபோர் மெம்பர் சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாரு. ஸோ இது வந்து நிக்கல் ஆர் பெலேடியம் ஆர் பிளாட்டினம், ஓகேவா? இவங்க வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த H2 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் போய் அட்டாச் ஆயிரும், கரெக்டா? ஸோ இவங்க அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நிக்கல் ஆர் பெலேடியம் இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்ஃபேஸ்ல போய் ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிரும், கரெக்டா? ஸோ இவங்க அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இங்கேருந்து என்ன வரும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2ல இந்த சைடு இவங்க மொத்தமா போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இதுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு பேருக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால ஆல்ரெடி இருந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிரும், ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டு பாண்டும் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா பிரேக் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இங்க வந்து பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு, இங்க வந்து பாண்ட் பிரேக்கேஜ் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ பாண்ட் ஃபார்மேஷன் பாண்ட் பிரேக்கேஜ் இங்க பாரு எந்த சைக்கிள்ல நடக்குது அப்படின்னா ஒரு ஃபோர் மெம்பர் சைக்கிள்ல தானே நடக்குது. ஸோ இப்போ அதனால இது பேர் வந்து ஃபோர் மெம்பர் சைக்கிளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு வச்சிருக்காங்க, புரியுதா? ஸோ இங்க வந்து பாண்ட் பிரேக்கேஜ் ஆகுறதுனால இந்த H2க்கும் இந்த பாண்ட் வந்து மொத்தமா போயிடும். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் என்ன ஆகிரும் அப்படின்னா அட்டாச் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கும் எந்த இதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஹைட்ரஜன் போய் நார்மலா இந்த CH2ஓட அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ அதனால எனக்கு ஈத்தேன் கிடைக்குது, புரியுதா? கனகலட்சுமி, புரியுதுக்கா. ஓகே. கலைக்கோவன் புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. சாரா நபிஷா பிரியதர்ஷினி உங்களுக்கு புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதுக்கா. டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அல்கைல் ஹேலைட்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெக்கானிசம்லாம் அவ்வளோவா தேவையில்லை, ரியாக்ஷன் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்கைல் ஹேலைட்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு RX காம்பவுண்ட், ஓகேவா? இந்த RXனா என்னது, இந்த சைடு வந்து ஹாலஜன் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா CH3Cl இருக்கு, கரெக்டா? இது கூட நான் ஜிங்க் ஆர் H+, ஜிங்க் அண்ட் H+, ஓகேவா? இதை ஆட் பண்ணி நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா இந்த Cl போகி இந்த ஜிங்கோட அட்டாச் ஆயிரும், இந்த Cl போகி இந்த ஜிங்கோட அட்டாச் ஆகி இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க அட்டாச் ஆயிரும், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு CH4 கிடைக்கும், மீத்தேன் கிடைக்கும், ஓகேவா? மீத்தேன் பிளஸ் இந்த ஜிங்க் என்ன அப்படின்னா இந்த ஜிங்க் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, ஓகேவா? இந்த ஜிங்க் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அப்படின்னா என்னது, இது வந்து ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது, பட் என்ன அப்படின்னா இது வந்து ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த 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 Cl இருக்கு பத்தியா, இந்த Cl என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி எனக்கு HCl ஃபார்ம் பண்ணும். இந்த ஜிங்க் வந்து இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது, பட் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும், கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இங்க கிடைக்கிறது என்னது அப்படின்னா மீத்தேன். இன்னொரு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட இந்த Cl போகி அட்டாச் ஆயிரும், ஓகேயா? ஸோ இப்போ அடுத்து நான் இன்னொரு ரியாக்ஷன் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ CH3 CH2 Cl in presence of zinc or H+ நான் எடுக்கிறப்போ இதை நான் என்ன பண்றேன், ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த H+ல இது அட்டாச் ஆகிரும். ஸோ அப்போ CH3 CH2 ஒரு ஹைட்ரஜன் பிளஸ் இங்க ஆல்ரெடி இருக்க இந்த Cl என்ன பண்ணிரும் அப்படின்னா இன்னொரு H+ஓட அட்டாச் ஆகி எனக்கு HCl ஃபார்ம் பண்ணும், ஓகேவா? இங்க இந்த ஜிங்க் என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது, பட் ரியாக்ஷனோட ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும், ஓகேயா? இதுல என்ன இம்பார்ட்டண்டா நீங்க நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா
இம்பார்ட்டண்டா நீங்க நோட் பண்ண வேண்டியது, இங்க இங்க என்ன பண்றோம், மொத்தமா சிஎல் தானே யூஸ் பண்றோம். பட் நம்ம ஆர்எஃப் நம்ம எப்பவுமே இந்த இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எதனால ஃப்ளூரின், அதாவது அல்கைல் ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க இது, ஃப்ளூரைட். அல்கைல் ஃப்ளூரைட இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதனால அல்கைல் ஃப்ளூரைட இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃப்ளூரின் என்னது, மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப போலரா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப போலரா இருக்கிறதுனால இது என்ன பண்ணாது அப்படின்னா, டக்குன்னு இங்க ஆர் பிளஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஆர் மைனஸோ ஆர் பிளஸோ சீக்கிரமா ஃபார்ம் பண்ண விடாது. ஓகேவா. ஸோ இப்போ அதனால இது வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆர்எஃப் அல்கைல் ஃப்ளூரைடு வந்து இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இஸ் நாட் சூட்டபிள். ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு அல்கைல் ஹேலைட் எடுத்துக்கிறோம். அல்கைல் ஹேலைட்னா என்னது, CH3Cl RX. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி RXல இந்த எக்ஸ் வந்து எப்பவுமே ஃப்ளூரினாவே இருக்கக்கூடாது. ஓகேவா. எதனால ஃப்ளூரினா இருக்கக்கூடாது அப்படின்னா, ஃப்ளூரின் என்னது, ரொம்ப ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ன்றதுனால எனக்கு ஆர் மைனஸ் வந்து சீக்கிரமா ஃபார்ம் பண்ண விடாது. ஓகேவா. ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அல்கைல் ஃப்ளூரைடை வந்து இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, குளோரின், அயோடின் அந்த மாதிரி கூட நம்ம ஈஸியா யூஸ் பண்ணுவோம். பட் ஃப்ளூரினை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இங்க ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ யூஸ் பண்றப்போ இங்க இந்த Cl மைனஸ் போகி இந்த H+ ஓட அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ HCl. அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜனும் இந்த CH3 ஓட அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ அதனால எனக்கு CH4 கிடைக்கும். ஜிங்கை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் ஜிங்க் தேவைப்படுது. ஓகேயா. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். Cl என்ன ஆகிடும், Cl மைனஸா போயிடும். ஸோ இப்போ H+ அட்டாக் ஆகி HCl. அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் போகி இங்க அட்டாக் ஆயிரும். ஸோ இப்போ அதனால எனக்கு CH3 CH2 ஹைட்ரஜன் என்னது, ஈத்தேன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் புரிஞ்சதா, எப்படி நடக்குது அப்படின்றது. பிரியதர்ஷினி, அக்கா. இது புரிஞ்சதா? புரிஞ்சதக்கா. ஓகே. ஸோ நான் கொஸ்டின் கேட்குறேன், என்ன நீங்க ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நம்மளால ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா. பட் செகண்ட் ரியாக்ஷன்ல, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்டா. ஸோ இப்போ இந்த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ல நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு காம்பவுண்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் செகண்ட் ரியாக்ஷனை வச்சு நம்ம ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னன்னு கரெக்டா சொல்லுங்க, யோசிங்க எல்லாரும். சாரா நபீஷா, அக்கா. இந்த ரியாக்ஷன் புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி அதை யோசிங்க. ஃபர்ஸ்ட்ல நம்மளால ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் செகண்ட் ரியாக்ஷன் வச்சு நம்ம ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. கலைக்கோவன், கலைக்கோவன், கனகலட்சுமி. அக்கா ஓகே. ஆன்சர் பண்ண முடியுதா? அக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதா? கலைக்கோவன் இப்போ கேக்குதா? ஓகே. ஸோ நானே சொல்றேன், இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. கரெக்டா. ஸோ நம்ம இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வச்சு நம்மளால மீத்தேனை வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, மீத்தேனை வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் செகண்ட் ரியாக்ஷன் ஆர்எக்ஸ்ல அக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் அக்கா பண்ணுங்க. ஸ்கிரீனு தெரியல. ஓகே ஓகே, வெயிட் பண்றேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்.
எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியலக்கா. இப்போ தெரியுதா? தெரியுதக்கா. ஓகே ஓகேடா. வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? கனகலட்சுமி, பிரியதர்ஷினி வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் படி ஹைட்ரஜன் ஆட் பண்றபடி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு காம்பவுண்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் செகண்ட் ரியாக்ஷனை வச்சு நம்மளால ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வச்சு தட் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு டு அன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஓகேவா? அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா நீங்க பாருங்களேன், அந்த சைடு நம்ம என்ன பண்றோம், ஒரு டபுள் பாண்ட்லயோ ட்ரிபிள் பாண்ட்லயோ நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்றோம். ஓகேவா? சோ மீத்தேன் என்ன பண்ண முடியாது, நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. cannot be prepared. பட் அகைன் அல்கைல் ஹாலைடை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ரியாக்ஷன் நான் இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்எக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துப்போம், அதாவது CH3Cl. ஓகேவா? அது கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆர் H+ வச்சு நம்ம ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க Cl என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த சைடு H+ ஓட ரியாக்ட் ஆகி HCl ஃபார்ம் பண்ணிரும். இங்க CH3- இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த CH3- ஓட அகைன் இன்னொரு H+ வந்து ரியாக்ட் ஆகி எனக்கு மீத்தேனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க மோஸ்ட்லி நம்ம அயோடின் எடுத்துக்கலாம், பிராமின், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் வச்சு நம்ம அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? பட் நம்ம ஃப்ளூரைட் காம்பவுண்ட்ஸ் RF வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, அல்கேனை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா? ஸோ இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அல்கேன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம், என்ன ரியாக்ஷன் அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த உட்ஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஹைட்ரோ கார்பன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படி ஒன் ஆஃப் த ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன். ஸோ உட்ஸ் ரியாக்ஷனையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மோல் ஆஃப் RX, 2 moles ஆஃப் RX, அது கூட 2 எண்ணெய் எடுக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு R கொடுப்பாங்க பிளஸ் 2 NaX கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஜென்ரலா உட்ஸ் ரியாக்ஷன்ல நடக்கும். என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், நான் என்ன பண்றேன், CH3Cl பிளஸ் 2Na பிளஸ் இன்னொரு மோல் ஆஃப் CH3Cl எடுக்கிறப்போ இந்த ஒரு Cl, இந்த 2 Na, இந்த ஒரு Cl, இவங்க எல்லாரும் சேர்ந்து 2NaCl ஃபார்ம் பண்ணுவாங்க பிளஸ் CH3 எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இது என்ன மெக்கானிசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ இந்த 2RX இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு RX இருக்கு, இதுக்கு நான் பண்றேன். ஓகேயா? RX என்ன பண்ணும் அப்படின்னா இந்த R ரேடிக்கல் இந்த ஒரு பாண்ட் போகி இந்த ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? இங்கேருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் போகும், இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் போகும். ஓகேவா? பிளஸ் X பார்னு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? நான் ஒரு எண்ணெய் வச்சு சொல்லித்தரேன். இந்த ஒரு எண்ணெய் இருக்குல்ல, இந்த ஒரு எண்ணெய் நான் என்ன பண்றேன், 2 moles ஆஃப் எண்ணெயிலேருந்து 1 mole ஆஃப் எண்ணெய் தான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா இது கிட்ட எத்தனை இருக்கும், இதனுடைய இது கிட்ட தெரியலக்கா. ஒரு நிமிஷம்டா.
சார் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் இப்போ தெரியுதா? பிரியதர்ஷினி இப்போ தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே. ஸோ இங்க இந்த 2 எண்ணெயில நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எண்ணெய் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா Na+ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த E மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? அக்கா திரும்பவும் தெரியலக்கா. ஒரு நிமிஷம் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுதா? இப்ப தெரியுதக்கா. ஓகே. உங்க எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் தானே இருக்கு? கனகலட்சுமி? ஆமாக்கா. ஓகே ஓகே. இப்போ போனா தெரியுதா? இப்போ தெரியுதா ஸ்க்ரீன்? தெரியுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ நான் எழுதுறது பாருங்க. இந்த எலக்ட்ரானை இந்த எக்ஸ் கெயின் பண்ணிடும். ஓகேவா? இங்க எக்ஸ்ன்றது என்னது? ஹாலஜன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் இந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ் மைனஸா மாறிடும். ஓகேவா? இந்த எக்ஸ் மைனஸை இந்த Na+ போட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா அட்டாச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிரும்? NaX வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது நான் என்ன பண்றேன்? நான் எடுத்திருக்கிறது வந்து 2 moles ஆஃப் RX, அதாவது ஒரு RX அதுக்கப்புறம் இன்னொரு RX. ஸோ இப்போ இங்க ஒரு RXக்கு தானே இப்படி நடக்குது. இதே மாதிரி என்ன நடக்கும்? இன்னொரு RXக்கும் நடக்கும். என்னது? R ரேடிக்கல் பிளஸ் எக்ஸ் ரேடிக்கல். அண்ட் அதே மாதிரி இந்த எண்ணெயை என்ன பண்ணிரும்? Na+ஆ மாறிடும். ஏன்னா Na+ஆ இருக்கும்போது இது கிட்ட என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லா ஆக்டேட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். கரெக்டா? பிளஸ் ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க? ரியாக்ட் பண்ணி எக்ஸ் மைனஸா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த Na+ம் இந்த Na+ம் ரியாக்ட் ஆகி NaX ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். என்ன காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி ஒரு R ரேடிக்கல் இருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க. ஆல்ரெடி ஒரு R ரேடிக்கல் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. ஆல்ரெடி ஒரு R ரேடிக்கல் இருக்கு. ஓகேவா? மிச்ச எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? ரியாக்ட் ஆகிட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ இந்த R ரேடிக்கலும் சேர்ந்து எனக்கு இவங்க எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி எனக்கு RR ஃபார்ம் பண்ணுவாங்க. இது என்னது? ஒரு அல்கேன். ஓகேவா? இது புரியுதா உங்க எல்லாருக்கும்? விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? இல்லக்கா. ஆ இல்லக்கா, இன்னொரு டைம் சொல்லுங்க. எனக்கு உன் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. மெசேஜ் எல்லாம் போடுறியா? சாரா நபீஷா கலைக்கோவன் புரிஞ்சதா? கலைக்கோவன் அக்கா இன்னும் ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கக்கா. புரியல. இன்னும் ஒரு தடவை சொல்லவா? இங்க பாருங்களேன். ஆமாக்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணிப்போம் அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன்ல 2 moles ஆஃப் அல்கைல் ஹாலைடு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் 2 moles ஆஃப் எண்ணெய் எடுத்துப்போம். இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 எண்ணெய் இந்த Cl இவங்க எல்லாம் சேர்ந்து 2 NaCl ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா CH3 கிடைக்கும். ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 எண்ணெயில நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரி இந்த 2 RXல, அதாவது 2 RXனா என்னது? 2 moles ஆஃப் RX. இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 mole ஆஃப் RX அண்ட் 1 mole ஆஃப் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது ஒரே ஒரு எண்ணெய் அண்ட் ஒரே ஒரு RX. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ணிடும் அப்படின்னா